ஒரே முதல் காரியம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு கடமை என்னன்னா, நான் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன, அதான் முதல் கடமை. இப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆவிக்குரிய வாழ்க்கை வந்த பிறகு நான் சும்மா இருக்க முடியாம அப்படின்னா சும்மா இருக்க முடியாது. தேவனுக்கென்று நான் செய்ய வேண்டிய கடமை எனக்கு தேவன் வைத்திருக்கிறான். அதை நான் நிறைவேற்றாம போக முடியாது, அதை குறித்து யோசிக்காம இருக்க முடியாது. நான் அதுக்காக முதல் கடமை அதை நான் நிறைவேற்ற வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து சொல்றேன். குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை அதெல்லாம் தனி, அது நிறைய விஷயம் இருக்குது. குடும்பத்தில் எப்படி இருக்கணும் அதான் இருக்குது. ஆனா இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டது முதல் காரியம்னா, கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிறகு நான் என்ன செய்யணும்னா, தெய்வீக காரியங்களை தேவன் எனக்கு போதிக்கிறதை நான் என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தேவ பக்தி, நமக்கு தெய்வீக காரியம் போதிக்கிறதுனா தேவ பக்தி, தெளிந்த எண்ணம், நீதியோடு எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது.